10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அகற்றப்படணும், ஊழலை மூழ்கி முத்தெடுக்கிறாங்கன்னு ஆர்வத்தோடு போய் திமுகவுக்கு 21 ஓட்டு போட்டோம். இந்த ஊழலை ஒழிக்கிறதுன்றதுல வந்து நீங்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன சாதிச்சிங்க அதை சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டும் ஏதோ திமுக கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆல்ரெடி அறப்போர் இயக்கம் எடப்பாடி பீரியட்லேருந்து போட்ட வழக்குகள் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சூடு பிடிக்க ஆரம்பித்து அதில் மேல் நடவடிக்கை இல்லை. இந்த அதிகாரிகள் மேலேயே நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலைன்னா ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டு 12,000 பக்கம் டெல்லிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பணும். அதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து இவங்க வந்து டாக்டிக்கலாக வந்து ஒரு வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு அரசுகள் என்ன பண்ணுமோ அதுதான் திமுக பண்ணும். ஸ்டாலின் அவர்கள் சில அதிகாரிகளை நேம் பண்ணார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களெல்லாம் தப்ப முடியாது. துரதிருஷ்டவசமாக அந்த அதிகாரிகள் ஒருத்தர் மேலே கூட வந்து திமுக நடவடிக்கை எடுக்கல. மாறா அதில் 2-3 அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் இந்த கவர்மெண்ட்டில் இருக்காங்க. மக்களிடம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படாமல் சொன்ன சொல் தவறி திமுக அரசு இந்த ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதும் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள்லேயே இவர்களெல்லாம் நாங்கள் வந்தோம்னா இந்த மந்திரிகள் இந்த அதிகாரிகள் வந்து சிறைக்கு அனுப்பப்படுவார்கள்னு தெளிவாக சொன்னாங்க. அதிகாரிகள் மீதே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதிமுக மறைமுகமாக காப்பாற்றுதா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தும்லாம் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் எடப்பாடி மேலேயே ஓபிஎஸ் மேலேயே ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு ரைடு கிடையாது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேலாம் ஒரு மிகப்பெரிய கொலை கம்ப்ளைண்டே இருந்துச்சு. முத்துக்குமாரசுவாமியோடைய அந்த ஆடியோன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் அதிகாரத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து பால்வளத்துறையில் கைது செய்யப்பட்டார். அவ்வளோ ஒரு ஊழல் ஆவின்ல அவ்வளோ ஒரு ஊழல் பண்ணியிருந்தாங்க நம்ம விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே டிஎம்கே வந்து எடுத்து பேசக்கூட இல்லையே அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நாங்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் கொடுத்துருக்கோம். 2வது முறையாக கொடுத்துருக்கோம், ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். 13 மந்திரி இன்க்ளூடிங் எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ், சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாம். அப்போ ஒரு ரிப்போர்ட்டருக்கு என்ன கேட்டார், நீங்கள் எதுக்கு கவர்னர்கிட்ட வந்தீங்க? போன மாதம் வந்தீங்க, இப்பயும் வரீங்க. கவர்னர் ஆக்ஷன் எடுக்கலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும் டைரக்ஷன் கேட்டு. இப்போ எதுக்கு மறுபடியும் கவர்னரை பார்த்தீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறேன். கோர்ட்டோட அப்சர்வேஷனை மட்டும் வச்சு பேசினாலே அரசு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். அந்த எதிர்கட்சிகளால் பேச இப்போ இந்த விஷயத்தில் எடப்பாடி எப்படி வாய் திறப்பார்? ஊழல் அவர் பீரியடில் நடந்தது, நடவடிக்கை எடுக்காததுக்காக கண்டனம் ஸ்டாலின் பீரியடில் வருது. அப்போ 3வது ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய விஜய் தான் இதை பற்றியெல்லாம் பேசணும். அவருக்கு இது எதாவது புரியுமான்னு தெரியல. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே பேச மாட்டாங்க. முதல்ல அவருக்கு இது எதாவது புரியுமா அல்லது தெரிஞ்சாலும் இதில் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் அவர்? விஜயோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்துவேன்றது, அது நடைமுறைக்கு ஒவ்வாது. அண்ணா திமுக கூட்டணி இல்லாமல் திமுகவை என்றைக்குமே வீழ்த்தினதில்லை, இது புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கட்சி. அண்ணா திமுக இஸ் டவுன் அண்டர். விஜய் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். ராஜஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் அதிகாரிகள் மீதான வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா அரசு சரியாக கையாளலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு போலீஸார். அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு ஊழல் சார்ந்து அறப்போர் இயக்கம் ஒரு கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஏற்கனவே 96 கோடி மேலே அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் மீதோ, அமைச்சர் வேலுமணி மீது, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலாம் இருந்துச்சு. அந்த கேஸை வந்து இன்னுமே இவங்க ப்ராப்பராக கொண்டு போகல, பர்மிஷன் வாங்கலை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, சார்ஜ் ஷீட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வருத்தத்தை ஹைகோர்ட் வந்து தெரிவிச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அவங்க மிக முக்கியமான ஒரு கருத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நம்முடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். அது என்ன வழக்குன்னா, சுருக்கமாக சொல்கிறதுனா, அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு ஒப்பந்த புள்ளிகளை வழங்கியதில் சுமார் 98 கோடி ஊழல் நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீஸில் அறப்போர் இயக்கம், அறப்போர் ஜெயராமன் அறப்போர் இயக்கம் வந்து புகார் செஞ்சது. லஞ்ச ஒழிப்பு போலீஸில் இதில் நடவடிக்கை எடுக்காததால் கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அதிமுக பின்னர் வந்து கோர்ட் உத்தரவிட்டபடி, பின்னர் ஹைகோர்ட் உத்தரவின்படி அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி வேலுமணி மற்றும் சில தனியார் ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகள் மேலே வந்து லஞ்ச ஒழிப்பு போலீஸார் குற்ற வழக்கு பதிவு செய்தனர். இது வந்து திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அந்த கவர்மெண்ட்டில் அவங்க நடவடிக்கை எடுக்கல. ஏடிஎம் கவர்மெண்ட்டில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தனர் மந்திரி மேலே. ஆனால் முன்னாள் மந்திரி மேலே ஐஏஎஸ் அதிகாரிகளின் வழக்கை கோர்ட்டில் விசாரிப்பதற்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறவில்லை. சரி, சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோளாறு என்னென்னா,
மாநில அரசில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கான், அவன் ஒரு ஊழல் பண்ணிடுறான்னு சார்ஜ் வருது. ஊழலில் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது அல்லது கோர்ட்டு சொல்லுதுன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே தான் இவங்க விளையாடுவாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே ஹைகோர்ட்டு சொல்லியும் இவங்க பண்ணலைன்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் சூப்பரண்டு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சூப்பரண்டு விமலா அவங்களுக்கு எதிராக அறப்போர் இயக்கம் கண்டெம்ட் மூவ் பண்ணுறாங்க. கண்டெம்ட் வந்து அக்டோபர் 12 வரும்போது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறார். சாதாரணமான மனிதர்கள் மீது செய்யப்படுற வழக்குகளை வந்தே பாரத் ரயில் வேகத்தில் இயக்குறீங்க, ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்குகளை பொதுவாக விசாரிக்கிறீங்க. அதுக்கு வந்து அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார், 12,000 பக்கம் நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம், அதை வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்து மத்திய அரசுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்றார். அதனால் மத்திய அரசு அனுமதிக்காக போலீஸ் காத்திருக்கும்போது இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறார் நீதிபதி. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கோவை மாநகராட்சி துணை கமிஷனர் காந்திமதி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கை நடத்த 24ஆம் ஆண்டே பிப்ரவரி மாதமே அனுமதி பெற்றுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி முன்னாள் துணை கமிஷனர் கந்தசாமி, முன்னாள் கமிஷனர் விஜயகாந்த் ஆகியோருக்கு எதிராக வழக்கு நடத்த அனுமதி பெற 19 மாதங்களுக்கு மேலே ஏன் அனுமதி எடுத்து? ஏற்கனவே அவங்க மேலே கோயம்புத்தூர் கமிஷனர் காந்திமதி மேலே 2024 பிப்ரவரியிலேயே பர்மிஷன் வாங்கியாச்சு, சாங்ஷன் வாங்கியாச்சு. பட் சென்னை மாநகராட்சி முன்னாள் துணை கமிஷனர் கந்தசாமி அப்புறம் வந்து விஜயகுமார் மேலாம் விஜய கார்த்திகேயன் வழக்கு நடத்த 19 மாதமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இது மாதிரி பண்ணிங்கன்னா மக்களோட நம்பிக்கையை வந்து அரசு இழந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது வந்துங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலேருந்து திமுக கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு பின்னால் ஒளிந்து கொண்டு ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றுகிறது என்பது தான் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து. வேலுமணியோட ஊழலை பற்றி திமுக வந்து 2021 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிச்சு. வந்தோன்னா தூக்கி உள்ளே வைப்போன்னாங்க. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வேலுமணி மட்டும் இல்லைங்க, சில அதிகாரிகளை நேம் பண்ணியே குற்றம் சுமத்தினார். ஸ்டாலின் அவர்கள் சில அதிகாரிகளை நேம் பண்ணார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களெல்லாம் தப்ப முடியாது. துரதிருஷ்டவசமாக அந்த அதிகாரிகள் ஒருத்தர் மேலே கூட வந்து திமுக நடவடிக்கை எடுக்கல. மாறா அதில் 2-3 அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் இந்த கவர்மெண்ட்டில் இருக்காங்க. வேலுமணி மந்திரியாக இருக்கும்போது, எடப்பாடி மந்திரியாக இருக்கும்போது யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அவங்க நேம் பண்ணி அவர்களை பெயரிட்டு அழைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அதிகாரிகள் தப்ப முடியாது என்று சொன்ன அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் கையில் வந்த பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தன்னுடைய அரசு செயல்பட அனுமதித்திருக்கிறார். ரெண்டாவதுங்க, திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள்லேயே இவர்களெல்லாம் நாங்கள் வந்தோன்னா இந்த மந்திரிங்க இந்த அதிகாரிகள் வந்து சிறைக்கு அனுப்பப்படுவார்கள்னு தெளிவாக சொன்னாங்க. சிறைக்கு அனுப்பலைன்னு நம்ம கேட்கல, அரெஸ்ட் பண்ண நம்ம சொல்லலை, அது கோர்ட்டு முடிவு பண்ணும். வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் போடணும்ல. இதில் வந்து கோர்ட்டு திமுக வழக்கு கூட போடலை, போட்டது அறப்போரிய அதை கூட இவங்க சரியான பாயிண்ட்டு. அதாவது பெரிய அளவில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா தப்ப முடியாது, ஜெயிலுக்கு போவாங்க, சிறப்பு நீதிமன்றம். அது தேவையில்லாத வாக்குறுதி. சிறப்பு நீதிமன்றன்றது தேவையில்லாத வாக்குறுதி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 2013-14 எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் இந்தியா பூரா வந்திருக்கு. தமிழகத்தில் 6 இடங்களில் இருக்குது. சென்னையில் மட்டும் 2-3, மற்ற 3-4 வெளி மாவட்டங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேம் பண்ண அதிகாரிகள் மீது கூட ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? அதில் தான் இந்த ஜட்ஜு வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டும் ஏதோ திமுக கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆல்ரெடி அறப்போர் இயக்கம் எடப்பாடி பீரியட்லேருந்து போட்ட வழக்குகள் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சூடு பிடிக்க ஆரம்பித்து அதில் மேல் நடவடிக்கை இல்லை. இந்த அதிகாரிகள் மேலே ஏன் நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலைன்னா ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டு 12,000 பக்கம் டெல்லிக்கு அனுப்பணும், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பணும். அதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து இவங்க வந்து டாக்டிக்கலாக வந்து ஒரு வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு அரசுகள் என்ன பண்ணுமோ அதை தான் திமுக பண்ணுது. அப்போ அவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை நீங்கள் வந்து எதுக்கு பெத்த வாக்குறுதிகள் வாங்க, அது எதுக்கு அவ்வளோ பெரிய வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தீங்க? ஆகவே மக்களிடம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படாமல் சொன்ன சொல் தவறி திமுக அரசு இன்று ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை தான் உயர்நீதிமன்றம் நேற்று கேட்டிருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குங்க. இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதான் மக்களோட எண்ணமாக இருக்குது, உண்மையாகவும் இருக்குது. இதுவே தொடர்ந்ததுன்னா யார் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு என்ன, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, காட்சிகள் அப்படியே தான் இருக்க போதுன்னா மக்கள் வாக்களிப்பதிலே தங்களுடைய ஆர்வத்தை இழந்து விடுவார்கள். அப்போ எஸ்ஐஆரில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் எடுத்தான்னா இருந்தா என்ன, எல்லாமே வந்து திருடன் போது எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறன்ற கேள்வி தானுங்க மக்கள் முன்னால் வந்து நிற்குது. ஊழல் அதிகாரிகளை வந்து நாங்கள் நீங்களே நேம் பண்ணி பெயரிட்டு அழைத்து
மறுபடியும் சொல்கிறேன், வேலுமணி அல்லங்க, வேலுமணி மட்டுமல்ல, அவர் அதிகாரத்தில் அவரோடு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை தப்ப முடியாது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் நீதிமன்றத்தின் தொடர் கூட்டுகளுக்கு பிறகும் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் மக்கள் மனங்களில் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன? ஒன்று. ரெண்டாவது, அப்படியே கேமராவை கட் பண்ணி எஸ்ஐஆர் கொண்டு வாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். இருக்குது. நான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இருந்ததுன்னா ஆர்வத்தோடு போய் ஓட்டு போடுவேன்னா ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படணும், ஆட்சி மாற்றம் வேணும்னு எண்ணி நான் கருதும் பட்சத்தில், முடிவுக்கு வர பட்சத்தில் ஓட்டு போட்டால் எந்த லாபமும் எனக்கு இல்லைங்க. ஆட்சிகள் மாற போனால் காட்சிகள் மாறாது. அவன் செஞ்சது இவன் செய்ய போகிறான். ஆமாம், கொடியில் வெள்ளம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாற போகிறதில்ல. கரை வேஷ்டி கட்டிக்கின்னு அவன் ரெண்டு பக்கமும் கரை வேஷ்டியில், இந்த பக்கம் அண்ணா திமுக காராக இருக்கும், கீழே திமுக காராக இருக்கும். ஆட்சியில் இருந்தால் இப்போ யார் எந்த கட்சியில் இருக்கிறாங்க தெரியாத அளவுக்கு மாறினே. நாளைக்கு அண்ணா திமுக வந்து கரை வேஷ்டி திருப்பி கட்டிப்பான் அவன். அண்ணா திமுக கரை கீழே வந்தவர் தெரிகிற மாதிரி. அதிகாரிகள் அப்படி தானே இருக்காங்க. கரை வேஷ்டி கட்டலையே வழி அதிகாரிகள் அப்படி தானே இருக்காங்க. அந்த அதிகாரிகளை திமுக காப்பாற்றுதுன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எஸ்ஐஆரோட இது ஏன் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னா, வாக்களிக்கக்கூடிய விருப்பம் மக்களிடம் வந்து மறைஞ்சிடும். அதாவது இந்த சிஸ்டத்தை மேலே மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள். ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் மீது ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து ஆல்ரெடி அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க, அதிகாரிகள் கையில் தான் எல்லாமே இருக்குது, அமைச்சர்களை விட வந்து அதிகாரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக செயல்படுறாங்கன்ற மாதிரி விஷயம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி பல அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேலாம் ஒரு மிகப்பெரிய கொலை கம்ப்ளைண்ட்டே இருந்துச்சு. முத்துக்குமாரசுவாமியோடைய அந்த ஆடியோன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் அதிகாரத்தில் அமைச்சர் பதவியில் பால்வளத்துறையில் கைது செய்யப்பட்டார். அவ்வளோ ஒரு ஊழல், ஆவினில் அவ்வளோ ஒரு ஊழல் பண்ணியிருந்தாங்க நம்ம விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே டிஎம்கே வந்து எடுத்து பேசக்கூட இல்லையே அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதிமுக இப்போ அதிகாரிகள் மீது இவங்க நடவடிக்கை எடுத்தால் தான் அந்த அதிமுக அமைச்சர்கள் மாட்டுவாங்க. அதிகாரிகள் மீதே இவங்க நடவடிக்கை எடுக்கலாம், அதிமுக மறைமுகமாக காப்பாற்றுதா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் உண்மை. காப்பாற்றுதுன்றதான் உண்மை. நீங்கள் கேள்வியெல்லாம் சஞ்சலப்பட்டு சங்கோஜப்பட்டு கேட்க வேணாம். உண்மை சார் அது. ஏன்னா கொடநாடு வழக்கில் விசாரணை எடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கொடநாடு கூட கொலை கேஸ் சார். நான் அதில் கூட சொல்ல விரும்பல சார். கிரிமினல் கேஸில் வந்து ஆதாரம் இல்லாமல் பண்ண முடியாது சார். நான் கொடநாடை கூட இப்போ தொட விரும்பலை. எனக்கு என்ன சிபிசிஐடி விசாரிக்குது. எவிடன்ஸ் இல்லாமல் கூட அவங்க ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் அவங்க மேலே போகாமல் இருக்கலாம். நான் அந்த விஷயத்தில் திமுக கவர்மெண்ட்டை கூட குறை சொல்ல விரும்பலை. கொலை கேஸு மோர் தென் 3 கொலை நடக்கும். இதெல்லாம் கரப்ஷன் கேஸ். உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது பேசுனது அப்போ கூட நீங்கள் பேசல. அறப்போர் இயக்க ஃபைலுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கின்னு பேசுனீங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் மாறினோன்னே எந்த நடவடிக்கை எடுக்காமல் அது எப்போ கோர்ட்டு திரும்ப உங்கள் தலையில் குட்டின பிறகும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா, அப்போ இந்த ஊழல் அதிகாரிகளை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா, திமுக அண்ணா திமுக எதுக்காக மக்கள் இனிமேல் ஓட்டு போடணும்? இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? எஸ்ஏஆரில் பேர் இருந்தால் இல்லாட்டின்னா, வாக்காளர் பட்டியலேருந்து தன் பெயர் நீக்கப்படுவது குறித்து ஒரு வாக்காளன் எப்பொழுது கவலைப்படுவான் என்றால், அந்த வாக்கு அவனுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும். அதனால ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், ஒரு அமைப்பு மாற்றம். அவன் தப்பு பண்ணால் கூட அவனை கீழே இறக்கிட்டு இன்னொருத்தனுக்கு ஓட்டு போடலாம். அட்லீஸ்ட் அவனாவது பாதியாவது ஒழுங்காக இருப்பான். இவன் அவனை விட மோசமாக இருப்பான்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் மாற போகிறதில்ல. ஆட்சிகள் தான் மாறும், காட்சிகள் மாறாது. கொள்ளையடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது எண்ணம் மனிதனுடைய மனதில் ஊறும் பொழுது, வாக்காளர்களுக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது அவன் ஓட்டு போடுற இன்ட்ரெஸ்ட்டே எழுந்துருவான். எப்படியே 20-25% மக்கள் ஓட்டு போடுறதுக்கான ரீசனே அதாக தான் இருக்குது. ஆமாம், யார் வந்தாலும் எனக்கு என்னங்க, நான் என்னங்க டிஃப்ரென்ஸு கண்ணு முன்னால் நான் பார்க்குறேன் இல்லைங்க. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அகற்றப்படணும், ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறாங்கன்னு ஆர்வத்தோடு போய் திமுக 21 ஓட்டு போட்டோம். இந்த ஊழலை ஒழிக்கிறதுன்றதில் வந்து நீங்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன சாதிச்சிங்க அதை சொல்லுங்கள். அறப்போர் இயக்கம், இதே அறப்போர் இயக்கம் திமுக மீது ஒரு மிகப்பெரிய, செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சது. டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கினதில் ஊழல், 32 பேரும் எப்படி ஒரே அமௌண்ட்டை கொடுப்பாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நேற்று வரும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மொல்லமாக டிவிஎஸ்சி வாயை திறக்கிறோம், நாங்கள் இப்போ தான் பிஇ போட்டு பண்ணுறோம், ப்ரிலிமினரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவோம். தெளிவாக இருக்குது கொள்ளை அடிச்சிருக்காங்க. 32 டிரான்ஸ்ஃபார்மரு, 32 டெண்டருமே ஒரே அமௌண்ட்டில் இருந்திருக்கு. ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸுங்க. இதே மாதிரியான விஷயங்கள் தான் 2Gலையுமே நடந்துருந்துச்சு. அப்சல்யூட்லி. அப்போ ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது. நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மேனிஃபெஸ்டோ, தேர்தல் காலத்தில் நீங்கள் பேசின பேச்சு, அதுக்கு சற்றே மாறா நீங்கள் மந்திரியை காப்பாற்றுறீங்க. முன்னாள் மந்திரியானா சரிங்க, நாளைக்கு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றுவாங்கன்னு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதிகாரியை ஏன் காப்பாற்றுற? அப்போ அவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை எது கொடுத்தீங்க? எந்த எல்லைக்கு போச்சுன்னா நாங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டு போடுவோம். நீங்கள் அபத்தமான வாக்குறுதி. ஆல்ரெடி 96 ஸ்பெஷல் கோர்ட்டு போடுறதுக்கு தேவை இருந்ததுங்க. ஏன்னா வந்து அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எம்எல்ஏ எம்பிக்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இல்லை.
இன்றைக்கி இந்தியா பூரா எல்லா மாநிலங்களிலும் எம்எல்ஏ எம்பிஸுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்துடுச்சு. எல்லா மாநிலங்கள்லையும் வந்துடுச்சு. ஒவ்வொரு மாநிலத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ட்லேருந்து 6-7 கோர்ட் வரைக்கும் இருக்குது. தமிழ்நாட்டில் 6 கோர்ட் இருக்குது. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்தாச்சு. நீங்கள் இந்த கேஸஸை எக்ஸ்பெடைட் பண்ணலாம், அல்லது எக்ஸ்பெடைட் பண்ணாட்டி கூட ப்ராசஸையாவது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். அவன் வந்து தேர் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட்னுவாங்க. யார்? நம்முடைய அறப்போர் இயக்கம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இயக்கங்கள் வந்து ஷாக் அப்சர்வருங்க. அவங்க தான் வந்து சமூகத்தை காப்பாற்றுறாங்க. அளவுக்கு அதிகமாக கொள்ளை அடிக்கும்போது சிஸ்டத்து மேலே மக்களோட நம்பிக்கை போயிடும். அப்போ அவன் ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போடலன்னா அவங்க ஜனநாயகம் என்ன கதியக்க ஆகும். அப்போ அறப்போர் மாதிரியான இயக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாட்டுக்கு ஏன் தேவைன்னா அவங்க தான் இந்த ஏற்றத்தாழ்வுள்ள சமூகத்தில் ஒரு சேஃப்டி வால்வாக இருக்காங்க இந்த சிஸ்டத்துக்கு. இப்போ அவங்க கொண்டு வந்தது தானே, அதுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோவையே கட்டமைச்சிங்க. அவங்க போட்ட ஆல்மோஸ்ட் பாதி கம்ப்ளைண்ட் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு, டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சு. அறப்போர் இயக்கத்தோட ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையோட முதுகெலும்பாக இருந்தது. ஊழல் விவகாரங்களை பொறுத்த வரையில்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதிமுகவுக்கு எதிரான, அதிமுக அரசுக்கு எதிரான, அதிமுக அமைச்சர்களுக்கு எதிரான, அதிகாரிகளுக்கு எதிரான திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன குற்றச்சாட்டுகளும் வாக்குறுதிகளும் எதன் அடிப்படையிலானவை என்றால் அறப்போர் இயக்கம் மெட்டிகுலஸாக கஷ்டப்பட்டு கண் துஞ்சாமல் அவர்கள் உழைத்து கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் திமுகவோட மேனிஃபெஸ்டோவே இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு எதிராக போகிறீங்களா? ஏன்னா இன்னொன்று சொல்கிறேங்க, 13 மந்திரிங்க மேலே திமுக மேனிஃபெஸ்டோவில் 2 முறை, மேனிஃபெஸ்டோவுக்கு முன்னாலேயே தம்பி 2 முறை கவர்னரை பார்த்து திமுக பெட்டிஷன் கொடுத்தது. ஊழல் பட்டியல் டிசம்பர் 20-22 தேதியில் ஒரு தடவை கொரோனா காலத்தில், ஜனவரி 21 கொரோனா பீக்குக்கு நகருது தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால். ஐடென்டிக்கலாக 2, ஒரு டிசம்பர் 20 அப்புறம் ஜனவரி 21, 2020 டிசம்பர் 20, 2021 ஜனவரி 21. அப்போ வந்து 13 மந்திரிங்க மேலே இன்க்ளூடிங் சிஎம் எடப்பாடி, டெபுட்டி சிஎம் ஓபிஎஸ் மேலே 13 மந்திரிங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக வந்து வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸோட, இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டோட கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை பார்த்து கொடுக்குறாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஜனவரி 21 என்று நினைக்கிறேன், தேதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 2021ஆம் ஆண்டு கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது மாலை நேரம் ராஜ்பவனில் கவர்னர்கிட்ட அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு ராஜ்பவன் வாசலில் கார்லேருந்து இறங்கி பக்கத்தில் துரைமுருகன் நிற்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்குறார். நாங்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் கொடுத்துருக்கோம், 2வது முறையாக கொடுத்துருக்கோம், ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். 13 மந்திரி இன்க்ளூடிங் எடப்பாடி அண்டு ஓபிஎஸ், சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாம். அப்போ ஒரு ரிப்போர்ட்டருக்கு என்ன கேட்டார், நீங்கள் எதுக்கு கவர்னர்கிட்ட வந்தீங்க? போன மாதம் வந்தீங்க, இப்பயும் வரீங்க. கவர்னர் ஆக்ஷன் எடுக்கலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும் டைரக்ஷன் கேட்டு, இப்போ எதுக்கு மறுபடியும் கவர்னரை பார்த்தீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார்னா, இல்லை இப்பொழுது மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த ஊழல் ஒழிப்பு சட்டம் 1988ஆம் ஆண்டு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின்படி மாநில அரசுக்கு எதிராக, அதாவது முதலமைச்சருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆளுநரிடம் கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அதாவது ஆளுநர் முதலமைச்சருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்வார். முதலமைச்சர் மேலே சார்ஜ் வந்துன்னா அப்பயும் முதலமைச்சருக்கு அனுப்பி தான் நடவடிக்கை எடுக்க சொல்வார், முதலமைச்சர் மற்றும் எதிர் அமைச்சர்கள் மேலே வந்துன்னா. ஒருவேளை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னா, நல்லா கவனிங்க, மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்களின்படி நேரடியாக டிவிஎஸ்சிக்கு கவர்னர் உத்தரவு போடலாம். நல்லா கவனிங்க, இது ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தை. பன்வாரிலால் புரோஹித் கவர்னராக இருக்கும்போது கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னா, ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, போன டிசம்பர் 20ஆம் தேதி வந்து பெட்டிஷன் கொடுத்தீங்க, இப்போ மறுபடியும் ஜனவரி 21ஆம் தேதி வந்து கொடுக்குறீங்க, கவர்னர் ஆக்ஷன் எடுக்கலன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தானே டைரக்ஷன் வாங்கணும். நியாயமான கேள்வி அது. அதுக்கு ஸ்டாலினோட பதில் என்னென்னா, இல்லை கவர்னர் ஆக்ஷன் இப்பயும் எடுக்க முடியும். ஏன்னா புதிய சட்ட திருத்தத்தின்படி, மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி, 1988ஆம் ஆண்டு ஊழல் ஒழிப்பு சட்ட திருத்தத்தின்படி, மோடி அரசு 16-17 கொண்டு வந்த திருத்தங்களின்படி ஒரு கவர்னர் முதலமைச்சருக்கு எதிராக தனக்கு வரக்கூடிய ஊழல் புகார்களில் நடவடிக்கை எடுக்க, ஏன்னா அவர் கவர்னர் முதலமைச்சருக்கு அனுப்பி தான் நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். அப்படி அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர், கவர்னர் நேரடியாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். இது சிஎம்மோட அன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தை. அப்புறம் நாங்கள் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவோம்லாம் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் எடப்பாடி மேலேயே ஓபிஎஸ் மேலேயே ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு ரெய்டு கிடையாது. டிவிஎஸ்சி ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. டிவிஎஸ்சி உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷுடைய
ஊழல் ஒழிப்பில் வந்து நீங்கள் சாதாரண மனுஷன் மேலே ஊழலில் கேஸ் போட்டால் வந்தே பாரத் வேகத்தில் போகிறீங்க. மந்திரிங்க மேலே ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே, குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே போட்டால் ஆம வேகத்தில் ஏன் போகிறீங்கன்றதுக்கு சால்ஜாப்பு சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர் 12,000 பக்கம் தமிழில் வந்து இங்கிலீஷ் மொழிபெயர்த்தேன் எதுவும் கம்பி கட்டுற வேலையை சொல்கிறார். அதை தான் வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் ஜட்ஜு. ஆனால் இவர்கள் வந்து திருந்துவதாக தெரியவில்லை. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இல்லை, இந்த இடத்துல பாஜக போன்ற கட்சிகளும் சைலண்டாக அவள் தான் அவன் என்ன அரசியல் பண்ணுறான். பாஜக பாமக எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க. கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸை மட்டுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வச்சு பேசுனாங்கனாலே அரசு பெரும் சிக்கலுக்கு உள்ளாகுங்க. கோர்ட்டோட அப்சர்வேஷனை மட்டும் வச்சு பேசினாலே அரசு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். அது எதிர்கட்சிகளால் பேச. இப்போ இந்த விஷயத்தில் எடப்பாடி எப்படி வாய் திறப்பார்? ஊழல் அவர் பீரியடில் நடந்தது, நடவடிக்கை எடுக்காததுக்காக கண்டனம் ஸ்டாலின் பீரியடில் வருது. அப்போ மூணாவது ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய விஜய் தான் இதை பற்றிலாம் பேசணும். அவருக்கு இது எதாவது புரியுமான்னு தெரியல. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே பேச மாட்டாங்க. முதல்ல அவருக்கு இது எதாவது புரியுமா, அல்லது தெரிஞ்சாலும் இதில் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் அவர்? ஒரு பேப்பரை படித்தா கூட விஜயால் நல்லா அரசியல் பண்ண முடியும். இந்த தினத்தந்தி பேப்பரையும் தினமலர் பேப்பரையும் தினம் காலையில் எடுத்து டாப் டு பாட்டம் படித்தா அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகும். சந்தேகம் வர நியூஸை பக்கத்தில் விஷம் தெரிஞ்சவனை வச்சுக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த செய்திக்கு வந்து விஜய் வந்து இமீடியட்டாக இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மட்டை இது ஊழல் பண்ண அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்டு கேட்குதுங்க. மீடியா கேட்டுதுன்னா எதிர்கட்சினா உள்நோக்கம்லாம் கோர்ட்டு கேட்குது. எதிர்கட்சிங்க வாய்மூடி மௌனமாக இருக்குது. ஊழல் நடந்தது அவன் பேர் இல்லை. இந்த 2 பேருமே அப்போ வந்து மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள் விரோதிகள். இவங்க 2 பேரையும் தூக்கி ஒன்றா இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஊழலில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நான் ஆட்சி வந்தால் உன்னை காப்பாற்றுறேன், நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன காப்பாற்று. இப்போ இந்த சிம்பிள் ஸ்பீச், இந்த சிம்பிள் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறப்பர் இயக்கம் போட்டுமே அதிமுக எந்த ஒரு வழக்குமே வந்து போடவே இல்லையே. ஒன்னொன்று அவன் தானேங்க போடுறான். அதே மாதிரி அதிமுக பீரியடில் கடல் மணல்லாம் கொள்ளையடிச்சு விற்றாங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து நாங்கள் வந்தால் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அதை பற்றின இதுவே கிடையாது. அது மணல் கொள்ளை நடக்குதா, கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு தெரியல. அப்போ இனிமேல் அதிகாரிகளின் பேரை பயன்படுத்தி டேரெக்டாக துணை முதல்வர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டு பல இடங்களில் மணல் கொள்ளை நடக்கிறதான கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்குது அதிகாரிகளால். இப்போ இது வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க. கோர்ட்டில் இந்த ஸ்ட்ரிக்சர்ஸுக்கு பிறகும் எதிர்கட்சியும் அமைதியாக இருக்குது, மீடியாவும் அமைதியாக இருக்குன்னா ரஜினி சொன்னார்ல 95 ஆண்டவனாலையும் தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது. ஜெயலலிதா வந்து ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுனாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த கரப்ஷன் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் ஈட்டிங் இன்டு த வைட்டல்ஸ் ஆஃப் அவர் எக்கானமி. பொருளாதாரத்தோட நாடி நரம்புகளை விழுங்க தொடங்கி இருக்கிறது. ஊழல் வந்து ஒரு 10% 20% தான் சமூகம் தாங்குங்க. திட்டத்துக்கு செலவுப்படுறதே 10% தான். அவ்வளோதான். 80% 90% திருடிடுவானுங்க மந்திரியும் அதிகாரிகள்னா. சவக்குழியை நோக்கி தமிழ்நாட்டின் ஜனநாயகம் போகிறதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கேயும் தண்ணி தேங்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல. இன்னுமே பாதி இடங்களை கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த இதுவே 90% முடிஞ்சிச்சு, 87% முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போன வருஷமே சொன்னாங்க. இந்த வருஷம் அக்டோபர் நவம்பரே வந்துருச்சு. இன்னும் ஆல்மோஸ்ட் பாதி இடங்களில் முடியாமல் இருக்குது. அதையும் தாண்டி அடையார் சீரமைப்பு, கூம் நதி சீரமைப்புன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் அந்த நதிகள் சீரமைஞ்ச மாதிரி தெரியவில்லை. தொடர்ச்சியான அந்த இடத்துல குப்பைகள் கொட்டப்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து குப்பையை மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன்றாங்க. அந்த மாதிரி செலவுகள்லாம் அனாவசிய செலவுகள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயம் கேள்வி வருதில்ல. அனாவசிய செலவுகள் ஏன் பண்ணுறாங்கன்னா அதில் தான் வருமானம் இருக்குது. பெரிய பிரச்சனைங்க கரப்ஷன். அரசாங்கம் வந்து அதை கவலைப்படுறதா தெரியல. ஆளுங்கட்சிக்கு தாளம் தட்டுறவங்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்றாங்க. இதனால தான் பிஜேபி வளருது. பல முறை நம்ம பேசியிருக்கோம். 89லேருந்து 14 வரைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களையும் மத்தியில் குறிப்பாக மத்தியில் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதுதான் அற்புதமான வளர்ச்சி காலகட்டம். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது. ஆனால் கரப்ஷன், அளவுக்கு அதிகமான ஊழலும் குடும்ப அரசியலும் கோல வச்சதால தான் பிஜேபி வளருது. மதவாதம் வளருது, வலதுசாரி தீவிரவாதம் வளருது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி இப்படிலாம் கதை அளந்துக்கிட்டு கரப்ஷனை பற்றி கவலைப்படாமல், கரப்ஷன் எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் இருக்குது, ரொம்ப பின் பாயிண்டடாக கேட்டால் அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, இது ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு சால்ஜாப்பு சொன்னீங்கன்னா, நீங்கள் தேசிய அளவில் என்ன நடந்ததோ அது மாநிலத்தில் நடக்கும். ஊழலும் குடும்ப அரசியலும் மதவாதம் ஒரு நாட்டில் மேலோங்க போகிறது, மதவாத அரசியல், பெரும்பான்மை மதவாத அரசியல் அந்த நாட்டை ஆளப்போகிறது என்பதற்கான கட்டியங்கூறும் நிகழ்வுகள். அதாவது அனைவரும் பின்னே முன்னேன்ற மாதிரி திஸ் இஸ் a சைன் ஆஃப் திங்ஸ் டு கம்னுவாங்க ஆங்கிலத்தில். தேசிய அளவில் வந்து காங்கிரஸோட ஊழலும் காங்கிரஸோட குடும்ப அரசியலும் தான் பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வச்சுது. அதே காரியத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக செய்து கொண்டிருக்கிறது. வரமுறை இல்லாத ஊழல்,
அந்த இன்னைக்கு வந்து அந்த கிருஷ்ணகிரியில் அந்த மேயரை நீக்கியிருக்காங்க. லோக்கல் பாடியில் இது 4வது 5வது அதிமுகவோட சப்போர்ட்டில். ஆமாம், அதிமுக கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றும். அதிமுக சப்போர்ட்டோட திமுக நகராட்சி தலைவரை நீக்கிறான். இது வந்து முதல் தடவை இல்லைங்க, ஏற்கனவே 3-4 மாநகராட்சியில் நடந்திருக்கு. கோவை மாநகராட்சியும் திருநெல்வேலி மாநகராட்சியும் ஊழல் குற்றச்சாட்டுகளாக மேயர் வந்து பதவியிலேருந்து இறக்கப்பட்டாங்க. மதுரையில் அதே மாதிரி சிச்சுவேஷன். லோக்கல் பாடிஸில் திமுகவோட கரப்ஷன் வந்து ப்ரூட்டல் மைண்ட் பாக்லிங் கரப்ஷனாக இருக்குது. இது எல்லாமே எதிர்க்கட்சி, இதெல்லாமே வந்து தேர்தலில் எதிரொலிக்காது, வெறும் பாசிச பாஜக அப்படின்னு கதை அளந்தீங்கன்னா ரொம்ப நாள் வண்டி ஓடாது. தேசிய அளவில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட கதி இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஏற்படும். இந்த ஊழல் வந்து இப்படியே அன்செக்கடாக போச்சுன்னா. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட அந்த கருத்து வந்து இட்ஸ் அ வேக்கப் கால். ஆனால் இந்த அரசு திருந்துற மாதிரி தெரியல. எந்த அதிகாரிகளை ஸ்டாலின் அவர்கள் நேம் பண்ணாரோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வளமான இலாக்காக்களில் இருக்காங்க. சும்மா நாம்கே ஆவாஸ் ஒரு 5-6 முன்னாள் மந்திரிங்க மேலே ரெய்டு பண்ணி கேஸையும் வீக் செக்ஷனில் போட்டிருப்பாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. குட்கா அந்த வழக்கு என்னாச்சு? குட்காவா சிபிஐங்க. இவர் மேலெல்லாம் பேர் என்ன வேலுமணி, வீரமணி, விஜயபாஸ்கர் மேலெலாம் என்னாச்சு கேசஸ்? முதல்ல கூடிய வரைக்கும் தள்ளி போடுறது, அப்படியே அது வேறு வழி இல்லாமல் ரைடு பண்ணிவிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. தாக்கல் பண்ண பிறகு கேஸை நடத்துறது இல்லை. அவன் வாய்தா மேலே வாய்தா வாங்குவான். அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம், அப்புறம் அவன் ஆட்சிக்கு வந்து ஊற்றி மூட வேண்டியதான். அப்புறம் ஒரு க்ளோஸ், அவ்வளோதான். திருப்பி ஒரு சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலில் இந்த பொன்முடி மேலே இந்த வழக்கே ஆனந்த் வெங்கடேஷன் தான் ரிட்டன் எடுத்தார். அது எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, டிவிஎஸ்சி உள்ள கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு எடுத்து தான் திருப்பி அதில் 2 வருஷம் இது வாங்கியிருந்தார். அவர் சென்டென்ஸ் வாங்கி தான் அமைச்சர் பதவி அவர்கிட்ட போச்சு. அதான் இன்னைக்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஊழலை ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால் இந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை சாமானிய மனிதன் இழந்து விடுவான். எஸ்ஏஆர் வரட்டுங்க, வந்து கொத்தா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் எடுத்தா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம்? யாரும் ஓட்டு போட்டாலும் மக்கள் சொரண்ட. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க அந்த டபுள் ஃபார்ம் சிஸ்டம்ல ஓரளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, வந்து வாங்கினதுக்கான அக்னாலஜ்மெண்ட். சப்போஸ் இந்த கரெக்ஷன் முடிச்சு அந்த டிராஃப்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் அக்னாலஜ்மெண்ட் காட்டி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஃபீல்டு ரிலேட்டிவ் நேம் இப்போ ஆக்சுவலி நேற்று முதல்வர் அவர்கள் ஒரு இது போட்டிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர்னு போட்டிருக்காரு. உறவினர்னா யாரை போடுறது, அப்பான்னு போடுறதா அம்மான்னு போடுறதா என்ன போடுறது அப்படின்னு விஷயங்கள் கேட்டிருக்காரு. நார்மலாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் உறவினர்ன்றது அப்பா பேர் தான் வந்து மோஸ்ட்லி போடும். ஃபாதர் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ ஃபாதர் ஹஸ்பண்டுக்கு பதிலாக உறவினர் அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்காங்க. அப்போது அதெல்லாம் ஒரு கொஷினாக வச்சு டிஃபைன் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அதான் அதில் சிக்கல்கள் இருக்குது. அது வேறு விஷயம். நான் சொல்கிறது வந்து பீப்புள்ஸ் ஃபெய்த் இன் த சிஸ்டம். சரி, எஸ்ஐஆர் குளறுபடி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் வந்து இந்த அமைப்பிதான நம்பிக்கை, இவ்வளோ ப்ரூட்டல் கரப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அதிகாரிகளையும் காப்பாற்றுறது, அமைச்சர்களை மட்டும் இல்லை அதிகாரிகளை எதுக்கு காப்பாற்றணும்? எஸ்பி வேலுமணியை திமுக கவர்மெண்ட்டு காப்பாற்றணும்னா எனக்கு புரியுது. நாளைக்கு திமுக ஆட்சி வந்தால் திமுக மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டான், புரியுது, பச்சையாக சொல்லணும். அது சரி தப்போ என்னமோ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. அது அதிகாரியை எதுக்கு இந்த அரசு காப்பாற்றணும்? அது நீங்கள் நேம் பண்ண அதிகாரியை எதுக்கு காப்பாற்றுறீங்க? குறைஞ்சபட்சம் சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பி விட்ருங்க. அங்கே போய் அவன் ரிலே பண்ணுறான், அங்கே கேஸை ஊற்றி மூடுறான், அது வேறு. சார்ஜ் ஷீட்டே போடாமல் அவனுக்கு வந்து கோர்ட்டுக்கு போன ஒரு மேட்டரில் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? மறுபடியும் சொல்கிறேன், வேலுமணியை காப்பாற்றுது திமுகனா அண்டர்ஸ்டாண்ட். மறுபடியும் வேலுமணி ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் இவங்களை பழி வாங்குவார். கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டில் அவர் இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார். அவர் மந்திரியாக மறுபடியும் வந்துட்டார்னா அதிகாரியை எதுக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்க? அது நீங்கள் நேம் பண்ண அதிகாரியை. ஆகவே இது அறப்போர் இயக்கத்தின் மனு மீது நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆழமான புரிதலும் அர்த்தமும் கொண்டவை. சம்மந்தப்பட்டவர்கள் திருந்தலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தவறுகளுக்கான விலையை திமுக கண்டிப்பாக கொடுக்கும், மறந்து விடாதீர்கள். அது எந்த ரூபத்தில் கொடுக்குதுன்றது தான் நம்மை போன்றவர்களுக்கு புரியாத விஷயமாக இருக்கிறது. இது பாருங்கள், பிஜேபி ஒன்றை மட்டும் வச்சு, பாசிச பாஜக அது ஒன்றை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் நீ வண்டியை ஓட்ட முடியாது. இங்கே ஒரு மக்கள் விரோத அரசை நீங்கள் நடத்துவீங்கன்னா, லஞ்ச லாவணியத்தை அனுமதிப்பீங்கன்னா, மக்கள் எங்களுக்கு பிஜேபியே மேலுன்னு அங்கே நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு எச்சரிக்கை மணியாக திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எடப்பாடியோட கூட்டணி இல்லை, ஐ மீன் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களை மறைமுகமாக வந்து தாவைக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்போ ஓமலூரில் பேசினப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறப்ப இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒருத்தர் பாட்டு பாடினார். பாட்டு பாடினதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துருச்சுன்றது எல்லாருக்குமே தெரியுன்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. திருப்பி அதிமுக தாவைக்காவோட இறங்கி போகிறதுக்கான காரணம் என்ன ஒரு தேவை ஏற்படுது பழனிசாமிக்கு ஒரு கேள்வி வரும். இல்லைங்க, நீங்கள் ஓட் பேங்க் கூட்டணியே இல்லையாங்க. நீங்கள் கரெக்டாக இன்னையோட அனௌன்ஸ் பண்ணி 7 மாதம் அது கூட்டணி. இன்றைக்கி 11ஆம் தேதி ஏப்ரல் 11 தான் அமித்ஷா வந்து சென்னையில் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. யாரை வச்சுக்கிட்டு? எடப்பாடியை வச்சுக்கிட்டு, அண்ணாமலையை வச்சுக்கிட்டு, நயினாரை வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த திமுக அதிமுக பிஜேபி கூட்டணியில் பல கட்சிகள் வந்து சேரும்னு பேசினாங்க. ஒரு கட்சி கூட வரல. பொட்டென்ஷியலாக வர வாய்ப்பு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சி அப்பாவும் புள்ளியும் நடுத்தரில் அடிச்சுக்கிறாங்க. அது வெட்டுக்குத்தில் போய் முடியும் தான் தோணுது. அருள் மேலே அட்டாக் எல்லாம் பார்த்தா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரு கீழ்த்தரமான பாலிடிக்ஸ் நோக்கி அது வந்து அடிதடி அரசியல் நோக்கி போயிட்டாங்க. அப்பாவும் புள்ளியும் அடிதடி அரசியலுக்கு போயிட்டாங்க. அது எதில் வேணால் போய் முடியும். அப்போ இவங்களுக்கு பொட்டென்ஷியல் ஆலையாக இருந்த ஒரு கட்சியும் போயிடுச்சு. இந்த பக்கம் என்டி அலைன்ஸ்லேருந்து அமமுக போயிடுச்சு, அந்த பக்கம் எஸ்டிபிஐ போயிடுச்சு. அமமுக எஸ்டிபிஐ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்டிஏல அமமுக போயிடுச்சு, ஓபிஎஸ் போயிட்டாரு, புதுசாக எவனும் வரல. புதுசாக யாரும் வரல. அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு அவமானம் தானே. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருந்துச்சு. மிகப்பெரிய அவமானம் அதிமுகவுக்கு. 2014 இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக 37 எம்பி வச்சிருந்த ஒரு கட்சி இப்போ கூட்டணிக்கே ஆள் வரலன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்? வெறுமனே அதனால தான் ஒரு விஜய் நோக்கி நேசக்கரம் பாசக்கரம் நீட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் கேள்வி, எதற்காக விஜய்க்கு இவ்வளோ தூரம் அவர்கள் அதிமுக நேசக்கரம் பாசக்கரம் நீட்ட வேண்டும்? இதுதான் காரணம். கூட்டணி இல்லைன்னா நீங்கள் ஃபினிஷ்டு. ஏங்க 4 முனை போட்டிலாம் வந்தோன்னா இப்போ எழுதி ஊற்றலாங்க திமுக வெற்றி உறுதின்னு. அதில் இந்த ஓபிஎஸ்சி டிடிவிலாம் தனியாக போய் 5வது முனை போட்டாங்கன்னா 200 சீட் அடிப்பாங்க திமுக. ஆகவே 4 முனை போட்டி என்பது திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மை விட நன்றாக தெரியும். அதனால் எப்பாடுபட்டால் இந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை எழுப்பணும் அல்லது மறுபடியும் விஜயோடையாவது பேசி பார்க்கணுன்ற ஆசை நப்பாசை அதிமுகவில் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட டெஸ்பரேட்னஸ் தான் விஜய்க்கு அவங்க திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய அழைப்பு. அதில் சந்தேகமே வேணாம். ஆனால் இந்த அளவுக்கு பலவீனத்தை ஏன் அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்கிறார்கள் தான் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் அமமுகவும் இப்போ வந்து டிவிகேக்கு ஃபேவரான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் விஜய் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். அதிமுக வந்து வலுவிழந்திருக்கின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக டிடிவி பேசிகிட்டே இருக்கார். டிடிவி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய தேவை என்ன ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாரு. அவருக்கு இன்றைக்கி வந்து கையேற நிலையில் இருக்காருங்க. என்டிஏல இல்லை, அவர் ஏடிஎம்கேல இல்லை. திமுகவுக்கு அவர் போக முடியாது. அவர் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவர் கட்சிக்காரங்க ஜெயிக்கணும்னா பொட்டன்ஷியல் ஆலைன்றது யார்? விஜய் மட்டும்தான். பட் விஜய் டிடிவியை சேர்த்துப்பாரான்னு எப்படி தெரியும்? எனக்கு பழைய ஆட்கள் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா. ஏன்னா ஏற்கனவே அவர் அப்படி சொல்லி போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மருதழகராஜெல்லாம் போய் திமுகவில் சேர்ந்தாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்துருந்தோம். விஜயோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்துவேன்றது அது நடைமுறைக்கு ஒவ்வாது. அண்ணா திமுக கூட்டணி இல்லாமல் திமுகவை என்றைக்குமே வீழ்த்தினதில்லை. இது புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கட்சி. திமுக கூட்டணி இல்லாமல் அண்ணா திமுக வீழ்த்தினதில்லை. அடிப்படை உண்மை இதுதான். அடிப்படை உண்மைகள் எனும் பொழுது இந்த புரிதல் இல்லாமல் விஜய் வந்து நான் தனியாக திமுக வீழ்த்திடுவேன்னு புறப்பட்டு வந்திருப்பது இது எப்படின்னா கேஸ் பலூன்வாங்க, சும்மா பட்டம் விட்டு பார்க்குறாரு. அதுதான் அவர் செஞ்சிட்ருக்காரு. இது வேலைக்காகாது. யதார்த்தம் புரியலன்னா அவர் இன்னொரு சீமான் மாதிரி தான் ஆகிடுவார். ஓகே சார். ஆனால் இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது திமுக தானே ஃபேவராக போய் நிற்கும். 100% 4 கார்னர் ஃபைட்ஸ் இஸ் a clear advantage for DMK. திமுக ஒரு அணி, அண்ணா திமுக ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, விஜய் தனியாக ஒரு அணி, கூட்டி கட்சிங்கெல்லாம் சேர்ந்தாலும் கூட இட்ஸ் a 4 கார்னர் ஃபைட். இட்ஸ் a clear advantage for DMK. ஓகே சார். இப்போ விஜய் தரப்புலேருந்து ஒரு சில பேர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுகவோட அலைன்ஸ் போயிடுவாங்க, அப்படி இல்லைனா காங்கிரஸ் போன்ற கட்சிகளையும் வந்து நாங்கள் அலைன்ஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கோம், ராகுல் காந்திக்கிட்டே டேரெக்டாக பேசிட்டு இருந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? காங்கிரஸ்க்கு வந்து விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. 100% இல்லை. 100% இல்லை. காங்கிரஸ்க்காகட்டும், 2 இடதுசாரிகளாகட்டும், பிசிகாவாகட்டும், ஈவன் தேமுதிகவையும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் இந்த தேர்தலில் திமுகவை விட்டு வெளியே போக மாட்டார்கள். தேமுதிக எனக்கு தெரியாது, தேமுதிக எந்த பக்கமும் விளையாடுவாங்க. நான் சொல்கிறது திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள். தேமுதிகவாது கொஞ்சம் மதிமுக கொஞ்சம் ஊசலாட்டம் இருந்தது, அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அதை சரியாயிடுச்சு. அவங்க பர்ஃபெக்டாகவே அவங்களோட தான் இருக்காங்க, டிஎம்கேவோட. ஸோ இந்த கட்சிகள் திமுகவோட தான் 26ல் இருக்கும் நான் நம்புகிறேன்.
அது 4 முனை போட்டியாக வந்தனா திமுக கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். பட் த சேம் டைம் ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்து அதிமுகவோட விஜய் போகிறாருன்னா, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லைன்னு போகிறாருன்னா, அல்லது பிஜேபி இல்லாமல் அதிமுக வெளியில் வருதுன்னா, எப்படி நடந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் டஃப்பில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடும். பட் அதுக்கு வாய்ப்பு குறைவு. எது விஜய் போய் அதிமுகவில் சேர்றதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். பிஜேபி அதிமுகவை விடுறதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஏன்னா அண்ணாமலை வரைக்கும் மாற்றிருக்காங்க. அதாவது வந்து அதுவும் நடக்காது. இது சின்ன பசங்க பல்பு விளையாடுற மாதிரி, நீ அதை வச்சுக்கோ, நான் ஸ்லேட்டை வச்சுக்கிறேன், நீ பல்பத்தை வச்சுக்கோ, கதையை சில பேர்லாம் கதை அளந்துட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. அப்சல்யூட்லி நோ சான்ஸ். த அலைன்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் லெஃப்ட் விசிக அதிமுக கூட்டணி தொடரும். அது குறைஞ்சது 35% ஓட்டு வாங்குவாங்க. அப்போ எதிர்க்கிற 65% உங்களுக்கு மூணாவது உடையதுன்னா கிளியர் வேணும். 89 கலைஞர் ஜெயிச்ச மாதிரி திமுக 2வது முறை வெற்றி பெறும். ஆனால் அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏடிஎம்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, சசிகலா கிடையாது, செங்கோட்டையுமே வந்து நீக்கியிருக்காங்கன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பின்னடைவுகளை அதிமுகவுக்கு வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல. அதை நல்ல பாயிண்ட். அது எடப்பாடிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு டிசிஎஸில் நடந்த லே ஆஃபோட ஏடிஎம்கேல நடந்த லே ஆஃப் அதிகம்னு சோஷியல் மீடியாவில் ஜோக் பண்ணுற அளவுக்கு எல்லாரையும் தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். தேர்தலுக்குன்னா 5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே புத்தி வந்ததுன்னா எல்லா தரப்புகளுக்கும், எதிர்கட்சிகளுக்கு அது நல்லது. உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் சொல்கிறது. அலைன்சஸ் இல்லாமல் ரூலிங் பார்ட்டி பிரணாய் ராயோட ஃபேமஸ் கோட் இருக்குங்க, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, ஐஓயு, தியரி ஆஃப் ஐஓயுன்னு. அப்போசிஷன் யூனிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக வெதர் இட் இஸ் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே வீழ்த்த முடியாது. இந்த உண்மையை, எளிய உண்மையை விஜயோ சீமானோ புரிந்து கொள்ளாத வரையில் திமுக காட்டில் மழை ஜோவென்று பெய்யும். இன்னொரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து யாரையும் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளில சொல்லிகிட்டு இருக்காரு. இதே எடப்பாடி ஓமலூரில் பேசுகிறாரு. உடஞ்ச கட்சி சேர்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கேயுமே சரித்திரமே கிடையாது. திமுகலாம் அப்படி உடஞ்சி போயிட்டு யாரோ ரிட்டர்ன் வந்து சேர்ந்ததே கிடையாது. ஆனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா 87, 89 காலகட்டத்தில் 2ஆக உடஞ்சி ஜே அணி ஜா அணின்னு இருந்து பிரிஞ்சிருந்துச்சு. நாங்கள்லாம் ஜே அணியில் இருந்தோம், ஜா அணியில் ஒரு சில பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒன்று சேர்ந்து அம்மாவின் தலைமையில் வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுக்கப்புறமும் உடஞ்ச அணி சேர்ந்ததே கிடையாது. அது அந்த விஷயம் வந்து அதிமுக நடந்திருக்கு அப்படின்னு விஷயங்களை பேசுகிறேன். ஒருவேளை திருப்பி உங்களை இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடி இருக்குன்றதை சைலண்ட்டாக சொல்கிறாரான்னு நம்ம எடுத்துக்கலாமா? எனக்கு அப்படி இல்லை. பிரிஞ்சவங்களாம் சேர்த்து, ஏன்னா காயம் ரொம்ப ஆயிடுச்சு. சேர்த்துக்கவும் மாட்டா, சேர்ந்தாலும் அந்த பிரயோஜனம் வர மாட்டேன். அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. ரொம்ப போயிட்டார் எடப்பாடி. காலில் இருந்தெல்லாம் விழுன்னு சொன்னாங்க அவங்க கேடர்ஸ், ஓபிஎஸ் கேடர்ஸ். அவர் சேர்த்துக்கல. ஆனால் திமுக இஸ் டவுன் அண்ட் அண்டர். விஜய் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். அதனால தான் விஜய் நோக்கி அவங்க கையை நீட்டுறாங்க. அவ்வளோ நடந்த பிறகு விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துன்னா அது ஃபார்மடபிள் அலையன்ஸ். விஜய் ஏடிஎம்கேக்கு வரல, தனியாக தான் போவார் அப்படின்னா 4 முனை போட்டி உறுதி, 5 முனை போட்டியாக கூட அதை மாறும். ஈஸிலி டிஎம்கே வில் வின், வெரி ஈஸிலி. 89 உதாரணம் அப்படியே படுத்துட்டு ஜெயிப்போம் நானுங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னாங்க. 200 சீட் அடித்தான். 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு அதை ஜெயித்தான். ஸோ ஆட்சி கலைக்கப்பட்டுடுச்சு. ஆட்சி கலைச்சிட்டாங்க கொஞ்ச நாள்ன்ற ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ஆட்சி கலைக்கப்படும். ஸோ இது டெஸ்பரேட் ஃபார் விஜய்ன்றது தான் ஏடிஎம்கேவோட இந்த சுச்சுவேஷன். உங்கள் முதல் கேள்விக்கான பதில். எப்படியாவது விஜய் வந்து நம்மை காப்பாற்றி விட மாட்டாரா என்று தினமும் அவர்களை SOS அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கு. ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுத்த மாதிரி தெரியல. என்ன யாரை சப்போர்ட் பண்ண தெரியாமல் விளையாடுறாரு. இப்போ டிசம்பர் 2 ஜனவரியில் கிளியர் ஆகிடும்பா பிக்சர். பொறுத்தீங்கன்னா 1.5 மாதம், நவம்பர் 12, 11 தேதி வந்துடுச்சு. பை டிசம்பர் 2 ஆர் ஜனவரியில் கிளியர் ஆகிடும். ஓகே, அதில் சந்தேகம் இல்லை. இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணால் எனக்கு இந்த பக்கம் மாட்டேங்க சார். தேங்க்யூ சார்.